40 தொகுதிகளிலும் யாருக்கு என்கிற கேள்வி மக்கள் சபையில் எழுப்பப்பட்டிருக்கிறது. 40 தொகுதிகளும் எனக்குத்தான் என்று நடிகர் சரத்குமார் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 40 தொகுதியிலும் எனக்குத்தான் என்று இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை 40 தொகுதியிலும் எனக்குத்தான் என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை 40 தொகுதியிலும் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்கும் என்று தன்னுரிமை கட்சி தலைவர் பழக்கருப்பியா கூட சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 40 தொகுதியில் யாருக்கு கிடைக்கும்? இந்த 4 பேருமே உங்க பழைய பங்காளிங்க தான். பழைய பங்காளிகள். சில பேர் நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் நடப்பது நடக்காது, நினைப்பதும் நடக்காது. ஆக இதுவும் நடந்து போகும் அல்லது இதுவும் கடந்து போகும். ஆண்டிப்பட்டியில் ஆப்பிள் சாகுபடி எப்படி தவறானதோ அதுபோல அண்டார்டிகாவில் அவரை சாகுபடி எப்படி தவறானதோ அப்படித்தான் தமிழக மண்ணில், திராவிட மண்ணில் பிஜேபி முளைக்காது தழைக்காது என்கிற கருத்து தான் அழுத்தமான கருத்தை நாங்கள் சொல்கிறோம். நாஞ்சில் சம்பத்து போன்றவர்கள் முறிவுதான். நாங்கள் சொல்லிவிட்டோமே, பிஜேபியோடு கூட்டணி இல்லை, இல்லவே இல்லை, இனிமேலும் இல்லை, எப்போதும் இல்லை என்கிற தெளிவான கருத்தை சொல்லிவிட்டோம். அப்பையும் சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல ஏதோ ஒரு பி டீம் பொறுக்குன்றாங்க. எங்களுக்கும் அவருக்கும் போன் வயிறு பிஞ்சு 4 மாசம் ஆச்சு. சில பேர் சொல்லுகிறார்கள் செல்போனுக்கு வயரே தேவையில்லைன்னு. டவரே இல்லை எங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சூழ்நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியை பிடித்த இயக்கம் இந்த பிரதான ஒரு சக்திமிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம். ஆகவே நாங்கள் எடுத்த முடிவில் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்கிற ஒரு கணத்தில் நாங்கள் நிற்கிறோம். இல்ல 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு லைட்டா பாஜக பக்கம் சாயிற மாதிரி சொல்றாங்க. அது உங்களுடைய அழகான கற்பனை. கற்பனை என்பது உண்மை அல்லவா? உண்மை இல்லையே. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம். ஆட்சியில் இருக்கிற கட்சிக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லுகிறார். நான் அண்ணன் சம்பத் அவர்கள் இப்படி சொல்வதை கேட்டுத்தான் மிகுந்த வருத்தப்படுகிறேன். அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர். ஒரு பொய்யை இப்படி நாக்கூசாமல் சொல்லிவிட்டாரே என்றுதான் வருத்தப்படுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்து வருகிறார். ஐடி கம்பெனியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று இருப்பாங்க. வீட்டிலே நீங்க வேலை செய்யலாம் ஐடி கம்பெனியில் இருக்கிறவர்கள். அதுபோல சென்னையில் வெள்ளம் வந்த போது சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலே இருந்துட்டாங்க. வெளியே யாரும் இல்லை, வீட்டிலே இருந்தார்கள். வீதிக்கு யாருமே வரவில்லை. முதலமைச்சர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? வானிலை அறிக்கை எங்களுக்கு சரியான தகவலை சொல்லவில்லை, கனமான மழை வரும், 4 நாட்கள் கரண்ட் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லவே இல்லை என்று சொல்கிறார். 4000 கோடி என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால் 5000 கோடி கொடுத்தால் 4000 கோடிக்கான கணக்கை சொல்கிறோம் என்று சொல்கிறார். இதுதான் பதிலா? வேடிக்கையாக இல்லையா? வேதனையாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? நீங்கள் ஒரு அமைச்சர் பேசுகிறார். நம்முடைய இடதுசாரி சிந்தனையாளர் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் சொல்கிறார், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே திருச்செந்தூரிலே மாட்டிக்கொண்டார் என்று சொல்ல ஒரு அமைச்சரையே காப்பாற்ற முடியாத அரசு மக்களை எங்கள் காப்பாற்ற போகிறது? மக்களை நீங்கள் காப்பாற்ற போகிறீர்கள். 2015 ஏற்படுத்தப்பட்டது செயற்கை வெள்ளம், இப்ப இருக்கிறது இயற்கை வெள்ளம். செல்வி ஜெயலலிதா அப்ப வெளியே கூட வரல, ஆனா நாங்க இப்ப மக்களை காப்பாத்தி இருக்கிறோம் திரு ஸ்டாலின் சொல்றாருல, அது எப்படி பாக்குறீங்க? எப்படி எங்க காப்பாத்திருக்காங்க? சென்னை முழுவதும் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 5 நாட்களாக வெளிவர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சென்னையில் இருக்கிற 2011 இருக்கிற போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்கள் சென்னையிலே முகாமிட்டார்கள். இது உண்மையா இல்லையா? நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். சென்னையிலே முகாமிட்டார்கள். அவங்க 2 சக்கர வாகனம் பழுதா இருந்தா கூட இங்க மதுரையிலிருந்து, விருதுநகரிலிருந்து, பல்வேறு பகுதியிலிருந்து அங்க போய் நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. அப்படி ஒரு சர்வீஸ் அது நடந்தது உண்டா? இல்லையே. எங்க நடந்திருக்கு? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அதைத்தான் இன்று மக்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் இன்னைக்கு பொறுப்பான எதிர்க்கட்சி சொல்லி இருக்க வேண்டாமா? கம்யூனிஸ்ட் சொல்லி இருக்க வேண்டாமா? மதிமுக சொல்லி இருக்க வேண்டாமா? மதிமுக பாவம் காணாம போயிருச்சு.
அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சாட்டையாலே பம்பரம் தற்கொலை செய்து கொள்கிற நிலைமைக்குத்தான் போய்விட்டது. எதிர்த்து பேச வழி இல்லை. விடுதலை சிறுத்தைகள் பானை காலியாகி இருக்கிறது, ஓட்டப்பானையா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி கஞ்சி போடுவதற்கு மாத்திரம் சட்டையில் பயன்படுத்துகிறார்கள் தவிர ஏழை எளிய மக்களின் வயிற்றுக்கு கஞ்சி எங்கே என்று கேட்பதற்கு அவர்களுக்கு துப்பில்லை. கேட்க வேண்டாமா? நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டீங்க. கள்ளச்சாராய சாவு நடைபெறுகிறது. கள்ளச்சாராய சாவிலே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 பேர் இறந்து போனார்கள். ஒரு போராட்ட களத்தில் குதித்திருக்க வேண்டாமா? எதை பற்றியும் கவலை இல்லை. திராவிட மாடலுடைய உச்சம் என்ன? சிறையில் இருக்கிறார் ஒரு அமைச்சர், இலாக்காயில் அமைச்சராக தொடர்கிறார். ஒரு அமைச்சரை சிறையில் இருக்கலாமா? அவர் இலாக்காயில் அமைச்சராக இருக்கலாமா? கூட்டணி குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று கூட்டணியை சேர்ந்திருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? எந்த முகத்தோடு நீங்கள் வாக்கு கேட்க வருவீர்கள்? இப்படி எல்லாம் கூட கூட்டணிக்கு அழைக்கலாமா? இப்படி எல்லாம் கூட கூட்டணி கூப்பிடலாமா நீங்க? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய இயக்கம். அந்த இயக்கத்துக்கு தானாக எல்லாரும் வருவார்கள். கூட்டணிக்காக நாங்கள் கூப்பிடுறோம். நீங்க இந்த எல்லாரையும் இப்படி திட்டுறீங்க, எப்படிங்க வருவாங்க? அதாவது இது இவங்க கேட்டிருக்கணும். இந்த பிரச்சனை எழுகிற போது அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் இனிமேலும் அவர்களை அமைச்சராக தொடர்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டிருக்க வேண்டும். அப்படி கேட்க தவறிவிட்டது இன்று இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அப்படி இருக்கிற போது எந்த முகத்தோடு இவர்கள் வாக்கு கேட்பார்கள்? நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரம் 40 தொகுதி எங்களுக்கு தான். நாங்க யாரு தெரியுமா? பிஜேபி எதிர்க்கிறோம். பிஜேபி எதிர்ங்க, வேண்டாம்னு சொல்லல. மக்களுக்கான நலத்திட்டங்கள் இங்கே 6000 ரூபாய் கொடுத்துட்டா, பணம் கொடுத்துட்டா உங்க பின்னாலே நிற்பாங்களா? மக்களுக்கான துயரத்தில், துன்பத்தில், கண்ணீரில், வேதனையில், காயத்தில் பங்கெடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது சத்தியமான உண்மை என்பதை சொல்லி 2வது தடவை வாய்ப்பு வழங்குகிற போது இன்னும் பதிலை சொல்வேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் வைகை செல்வன். தொடர்ந்து தனது